இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். விளம்பரத்தோட புரிதல் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் என்ன பேசுகிறான்னு பாருங்கள். ரெண்டாவது பற்றி நம்ம பேசலாம். சோறு இல்லாம கூட இருந்துறாங்க சார். ஷேர் இல்லாம இருக்க முடியல சார். அவ்வளவு அவமானமா இருக்கு சார். சோறு முடிச்சு அமேசான் காடுகளிலிருந்து அரிய வகை மூலிகையிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தினால் முடி சொட்ட தலையில முடி வளரும்னாங்க. முடிக்கு அதிகமா செலவு பண்ண இழிச்சா பையன்ல உலகத்துல நான் தான் நம்பர் 1. அப்ப சோறு முடிச்சு வச்சுறேன். இது வரைக்கும் ஒரு 4-5 லட்சம் ரூபாய் இழந்திருப்பேன். 4 லட்சமா யூஸ் பண்ணாத ப்ராடக்டே கிடையாது ஹேருக்கு. அவர் என்ன சொல்றா, நான் உங்களை நம்புறேன். மத்த அட்வர்டைஸ் மாதிரி நான் உங்களை பிரமிப்பா பார்க்கல, நம்மள ஒரு ஆளா பார்க்கறேன். முடியாது. உங்களால உத்தரவாதம் சொல்ல முடியுமா கேட்குறேன். இல்லை சார், உத்தரவாதம் தர முடியாது. ஏன்டா அப்புறம் நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னா ஏன் இப்படி எங்க உயிரை அடிக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது போக நடிகர்களாக இருக்கட்டும், நிறைய பிரபலமான முகங்கள் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான உத்தரவாதம் கொடுப்பாங்களே கேட்டிருக்கேன், கண்டிப்பாக கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு விளம்பரத்தை நடிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா மட்டும் அங்கே பிடிக்கலன்னா ஏன் வாங்குறீங்க? அங்கே பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுல நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சரி நம்மளுக்கு பிடிச்சிறவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி தான் வாங்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏமாத்துறீங்க. முதல்ல அந்த ப்ராடக்ட்டே நீ யூஸ் பண்ணி பார்த்துருக்கணும். யூஸ் பண்ணி நல்லா இருந்தால் மட்டும் இந்த இன்ஃப்ளூயன்சர் பிரபலமான முகங்கள் இருக்கீங்களா, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் ஆட் கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களை பிடிச்சி போய் தான் உங்கள் வீடியோ பார்த்து உங்கள் பின்னாடி வந்து நீங்கள் நல்லவங்க நம்பி தான் அந்த பொருளை வாங்குறோம். நாங்கள் அந்த பொருள் பிடிச்சிருந்தா மட்டும் வாங்க, இல்லை அப்படின்னா அந்த பொருளை வாங்காதீங்க. நாங்கள் அந்த பொருளுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது, சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கீங்களா. அதே எப்படி நாங்கள் உங்கள் வார்த்தைகளை நம்பி தான் வாங்குகிறோம். ஏன் அப்படின்னா நம்பிக்கையான வார்த்தைகள் நீங்கள் பேசுகிறீங்க. கண்டிப்பாக இந்த பொருள் வேலைச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி தான் வாங்க வைக்கிறீங்க. அதை விட்டு நீங்கள் சும்மா சொன்னால் யாருமே வாங்க மாட்டாப்புல. நீங்கள் உங்களோட செய்கை பிடிச்சி போய் நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸாக இருப்பார், நீங்கள் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் பிடிச்சி போய் தான் வாங்குறேன். அப்படிங்கும்போது உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காசாக மாற்றி விளம்பரம் உங்கள் தேவைக்கு எங்களை ஒரு பலிக்காடாக மாற்றுறீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அது நல்ல வருமானம் இருக்குது. இந்த மாதிரி யார் அடுத்தவங்களை ஏமாற்றி வருமானம் வைக்கிறவங்களுக்கு அவசியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப தப்பு.